அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டிஎன் டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்க என்ன படிக்கணும், நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் டீச்சர் ஆகிறது எப்படி, அதுக்கு என்ன எக்ஸாம்ஸ் எதுவும் இருக்கா, இல்லை ஸ்ட்ரெயிட்டாக நம்ம போனதுமே நம்ம டெட்டுடைய மார்க்ஸை கொடுத்ததுமே நம்மளுக்கு கவர்மெண்ட் டீச்சர் வேலை கொடுத்துருவாங்களா, இல்லை நம்ம எங்கே போய் அப்ரோச் பண்ணணும், என்ன பண்ணணும் அதுக்கடுத்து அப்படின்றத ஃபுல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். டெட் முடிச்சிட்டோம், டெட்டு முடித்தா வேலைன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ என்னமோ எஸ்ஜிடின்னு சொல்கிறாங்களே, அதுக்கடுத்து என்னமோ யூஜிடிஆர்பின்னு சொல்கிறாங்க, பிடி அசிஸ்டன்ட்னு சொல்கிறாங்க, என்னமோ புதுசாக சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னது அப்படின்னு தெரியாமல் நிறைய பேருக்கும் இருக்கும். அதை பற்றி கிளியராக தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டிஎன் டெட் பேப்பர் 1 கேண்டிடேட்ஸ், நீங்கள் எலிஜிபிலிட்டிக்கு என்னென்ன படிச்சிருப்பீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து கிட்டத்தட்ட 8th ஸ்டாண்டர்ட் முடிய, சிலர் 6th ஸ்டாண்டர்ட் முடிய படிச்சிருப்பீங்க. மேக்ஸிமம் 8th ஸ்டாண்டர்ட் முடிய படிச்சிருப்பீங்க. தமிழ் படிச்சிருப்பீங்க, இங்கிலீஷ் படிச்சிருப்பீங்க, மேத்ஸ் படிச்சிருப்பீங்க, இவிஎஸ் படித்து ப்ளஸ் எஜுகேஷன் சைக்காலஜி. ஸோ 5 பேப்பரும் படித்து அதில் 82+, அதாவது பிசி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 82+ம், ஓசி ஜென்ரல் கேட்டகரியாக இருந்துச்சுன்னா 90+ வாங்கணும். அண்டு எஸ்டி கேட்டகரியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு 60+ வாங்கினா போதும். இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் ஒரு வழியாக என்ன பண்ணிட்டோம், நம்மளும் கிளியர் பண்ணி நம்ம இப்போ ரெடியாக உட்காந்துருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னும்போது, பேப்பர் 1 கேண்டிடேட்ஸ் அடுத்து நீங்கள் கவர்மெண்ட் டீச்சராக ஆகணும், எனக்கு என்னோடய ஆசையே நான் ஒரு கவர்மெண்ட் டீச்சர் தான் அப்படின்னு உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, நெக்ஸ்ட்டு ஒரு எக்ஸாம் வருது, எஸ்ஜிடி எக்ஸாம். அந்த எக்ஸாமை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி பேப்பர் 2 கேண்டிடேட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா, பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்க என்ன பண்ணியிருப்போம், 6th 10th முடிய மேக்ஸிமம் படிச்சிருப்போம். ஸோ 6th to 10th தமிழ், இங்கிலீஷ், சைக்காலஜி ப்ளஸ் நம்ம என்ன படிச்சிருப்போம், நம்மளோட மேஜர்ஸ் மேபி சோசியலாக இருந்தால் சோசியல் ஸ்டடீஸ் படிச்சிருப்பாங்க, சயின்ஸ் மேஜராக இருந்தால் மேத்ஸும் சயின்ஸும் படிச்சிருப்பாங்க, மேத்ஸ் மேஜராக இருந்தால் மேத்ஸும் சயின்ஸும் படித்து கிட்டத்தட்ட நம்ம எவ்வளோ 82+, 90+ அண்ட் 60+ வாங்கி உட்காந்துருப்போம். ஒரு டெட் பேப்பர் 2 கஷ்டப்பட்டு, நம்மளே தெரியும் இந்த ஒரு மாதம் என்னென்ன கஷ்டப்பட்டும் நம்ம படித்தோம் அப்படின்றது நமக்கு தான் தெரியும். ஓகேங்களா, முடிச்சு வச்சுட்டு பேப்பர் 2 வாங்கிட்டு நம்ம போய் ஏதாவது ஒரு ஸ்கூலுக்கு போய் சேர்ந்தோம்னா ஜாப் கிடைக்குமானா, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமானா கிடைக்காது. ஓகேங்களா, ஆனால் உங்களுக்கு அதில் சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஸோ அடுத்து நான் கண்டிப்பாக ஒரு கவர்மெண்ட் டீச்சர் ஆகணும், 6th to 8th ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு எனக்கு ஒரு டீச்சர் பொசிஷன் வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்மளோட கவர்மெண்ட் இப்போது ரீசண்டாக நியமன தேர்வு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நியமன தேர்வு எப்படின்னா, பிஎஸ்சி ஆர் பிஏ முடித்தவங்க, யூஜி டிகிரி முடித்து பேப்பர் 2 கிளியர் பண்ணவங்க, பிஎட் முடித்தவங்களுக்கான ஒரு எக்ஸாம். என்னதுன்னா அதுக்கு பேர் தான் யூஜிடிஆர்பி எக்ஸாம். அந்த பொசிஷனுக்கு பேர் என்னென்னா பிடி அசிஸ்டண்ட். அவங்க 6th ஸ்டாண்டர்ட் 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள டீச்சர்ஸ். ஓகேங்களா, நான் கவர்மெண்ட் டீச்சர் தான் ஆகணுன்ற எண்ணம் இருந்து, அந்த ஆசை, அதுக்காக தான் நான் டெட்டு எழுதினேன் அப்படின்ற எண்ணம் இருக்கவங்க, பேப்பர் 1 முடித்தவங்க எஸ்ஜிடி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், பேப்பர் 2 முடித்தவங்க யூஜிடிஆர்பி எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுக்கான சிலபஸ் என்ன, அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, அதை எல்லாமே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் போடலாம். ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்னால் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஜிடி எக்ஸாம் அப்படின்னா செகண்டரி கிரேடு டீச்சர். டெட் பேப்பர் 1 முடித்த கேண்டிடேட்ஸ், டெட் பேப்பர் 1 பாஸ் ஆன கேண்டிடேட்ஸ், ஓகேங்களா, அவங்களுக்குரிய எக்ஸாம் தான். ஃபஸ்ட்டு எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்னா, அவங்க 12th முடிச்சிருக்கணுங்க. ஓகேங்களா, 12th முடிச்சிருக்கணும். அவங்களோட 12th 50% மார்க்ஸ் எடுத்துருக்கணும். சில ரிசர்வ்டு கேட்டகரிஸ் இருப்பாங்க. ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி இந்த மாதிரி ரிசர்வ்டு கேட்டகரிஸ்க்கு 45% எடுத்தால் போதும் 12th மார்க்கில். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 12th அவங்க முடிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் கிரேட் என்னென்னா 2 year டிப்ளமா எலமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கலாம், அதாவது டிஇஐஇடி அப்படின்றத முடிச்சிருக்கணும். அப்படி இல்லாட்டினா 4 year ஆஃப் பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷனை அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், அதாவது பேச்சுலர் ஆஃப் இஐஇடி அப்படின்ற எஜுகேஷனை கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சில கேசஸ் என்னென்னா கிராஜுவேஷன் முடித்தவங்க ப்ளஸ் பிஎட் முடித்தவங்களும் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா, அதாவது டெட் பேப்பர் 1 கண்டிப்பாக அவங்க பாஸ் ஆகியிருக்கணும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இப்போ ஜென்ரலான குவாலிஃபிகேஷன் பார்த்துடலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 12th முடிச்சிருக்கணும். 12th 45% ஃபார் எஸ்சி எஸ்டி பிசி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு. 55 மார்க்ஸ் யாருன்னா நார்மலாக இருக்கவங்க, ஓசி. ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 2 year டிப்ளமோ முடிச்சிருக்கணும் இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷனில். அப்படி இல்லாட்டினா 4 year பேச்சுலர் ஆஃப் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் முடிச்சிருக்கணும். கிராஜுவேஷன் வித் பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷனும் வச்சுருக்கலாம். ஓகேங்களா, இதுதான்
நம்ம அந்த எஸ்ஜிடி எக்ஸாமுக்குரிய குவாலிஃபிகேஷன். நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பார்த்தாச்சு. நம்ம 12th முடிச்சிட்டோம், காலேஜ் முடிச்சிட்டோம், டிகிரி முடிச்சிட்டோம், டிப்ளமோ டிகிரியும் முடிச்சிட்டோம். என்ன அடுத்த அதர் ரெக்குயர்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து டெட் பேப்பர் 1 ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்கணும். டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணவங்க தான் இதுக்கு வந்து எலிஜிபிள். ஓகேங்களா? இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் மினிமம் ஏஜ் கொடுத்துருக்காங்க. 18 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் வந்து சேஞ்ச் ஆகும். 43 வயசுலேருந்து 53 வயசு முடிய சேஞ்ச் ஆகும், அவங்களோட கேட்டகரியை பொறுத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன 12th, அடுத்து அவங்களோட டிப்ளமோ, நெக்ஸ்ட்டு வந்து டெட் பேப்பர் 1 கிளியர் பண்ணியிருக்கணும். இது 3 முடிஞ்சு அவங்களோட ஏஜ் வந்து 18 to 44 ஆர் 18 to 53 இருந்துச்சுன்னா அவங்க இந்த எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து அப்பியர் ஆகலாம். சப்போஸ் பிஎட் முடித்து நான் பேப்பர் 1 கிளியர் பண்ணேன் அப்படின்ற மாதிரி கேட்டகரிஸ் சிலர் இருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கும் நம்ம சான்ஸ் இருக்குது, நம்ம எஸ்ஜிடி எழுதலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ பேப்பர் 1 முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், எஸ்ஜிடி எக்ஸாம்னா என்ன, அதுக்கான சிலபஸ் என்னென்னு படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பேப்பர் 2 முடித்தவங்க அவங்களுக்கான எக்ஸாம் என்னென்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம். யூஜிடிஆர்பி எக்ஸாம்ன்றது பிடி அசிஸ்டண்ட்டுக்கான எக்ஸாம். அவங்க என்ன கிளாஸஸ் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா 6th to 8th ஸ்டாண்டர்ட் ஹேண்டில் பண்ணுவாங்க. அங்கே நம்ம சொன்ன எஸ்ஜிடி எக்ஸாம் வந்து 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் முடிய ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து அவங்க 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அதான் 10th + 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். யூஜி முடிச்சிருக்கணும், பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும், ப்ளஸ் வந்து பிஎட் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இதுதான் மெயின் குவாலிஃபிகேஷன். சில ஸ்பெஷல்ஸும் கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு பியும் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பெஷல் டெக்னிக்ஸ் போட்டிருக்காங்க. பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ, பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. அதை நம்ம டீட்டெயிலாக அதுக்கடுத்து இன்னொரு நோட்டிஃபிகேஷனில் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு பேப்பர் 2 முடித்தவங்க என்ன பண்ணணும், பிஎட் டிகிரி நடத்திட்டோம்னா கம்பல்சரி பிஎட் முடிச்சிருக்கணும். நான் யூஜி தான் முடிச்சிருக்கேன்னு கிடையாது, பிஎட் கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இது ஒரு டீச்சருக்கான எக்ஸாம். அதனால் நெக்ஸ்ட்டு இப்போது நம்ம குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ்னால் ஆல்ரெடி நம்ம சொன்னது தான். டெட் பேப்பர் 2 முடித்த கேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து நம்ம அப்பியர் ஆக முடியும். எந்த எக்ஸாம் இருக்குன்னா யூஜிடிஆர்பி எக்ஸாம். யூஜிடிஆர்பி எக்ஸாம் எதுக்கான எக்ஸாம், நம்ம 6th to 8th கவர்மெண்ட் டீச்சர் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஓகே அப்ளை பண்ணியாச்சு அப்படின்னா என்னென்ன படிக்கணும், இன்னும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடலை, நெக்ஸ்ட் அதை தான் கால்ஃபர் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா நம்மளால் 1 monthல கண்டிப்பாக படிக்கவே முடியாது. ஏன்னா டெட்டு வந்து இருக்கிறதுல ஈஸியான எக்ஸாம் டெட் எக்ஸாம். டெட் எக்ஸாமுக்கே நம்மளால் அவ்வளோவா படிக்க முடியலை. நிஜமாக அவ்வளோதான். 2 months டைம் கொடுத்துமே நிறைய பேரால் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியலை. அப்படின்றப்போ இது வந்து ஒரு நியமன தேர்வு, காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். ஏன்னா 2015 டெட்டு கிளியர் பண்ணவங்க எல்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. எதுக்காக? இந்த எக்ஸாமுக்காக. ஸோ அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், நோட்டிஃபிகேஷன் வரட்டும், நான் அப்ளிகேஷன் வரட்டும், அதுக்கடுத்து தான் படிக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வேலைக்கு ஆகாது, வேஸ்ட்டு. அது உங்களுக்கும் டைம் வேஸ்ட்டு தான். இப்போ இருந்தே நான் கவர்மெண்ட் டீச்சர் தான் ஆகணுன்ற எண்ணம் இருக்கவங்க வந்து இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இல்லைங்க எனக்கு டெட் எக்ஸாமே போதும், அதை வச்சு நான் ப்ரைவேட் ஸ்கூல்லேயே எங்கேயோ ஒர்க் பார்த்துக்கிறேன், எனக்கு அந்த சேலரியே போதுன்றவங்க தாராளமாக விட்டுட்டு நீங்கள் உங்களோட சப்ஜெக்ட் நல்லபடியாக படித்து நல்லபடியாக கிளாஸ் எடுக்க பாருங்கள். ஆனால் நான் கவர்மெண்ட் டீச்சர் தான் ஆகணும் அப்படின்ற எண்ணம், என்னோடய எய்மே அதுதான் அப்படின்றவங்க இன்றைக்கி இருந்து சிலபஸ் எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு ஏஜ் லிமிட் பார்த்தோம்னா 57 இயர்ஸ் முடிய போட்டிருக்காங்க. 57 வயசு முடிய நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் விட்டுறாதீங்க, கொஞ்சம் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, இதுக்கு வந்து 2 விதமான எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுக்குள்ளே ஆல்ரெடி பேப்பர் 2 முடிச்சிட்டோம் சரிங்களா, அதெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுங்க. இப்போ புதுசாக நீங்கள் ஒரு எக்ஸாம் எழுத போகிறீங்க, அந்த எக்ஸாமில் 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2. பேப்பர் 1 ஒன்றுமே கிடையாது, தமிழ் எலிஜிபிலிட்டி தான். இது ஒரு சாதாரண எலிஜிபிலிட்டி. இப்போது நீங்கள் டிஎன் டெட்டுக்கு என்ன தமிழ் படிச்சிருக்கீங்க, அது கூட எக்ஸ்ட்ரா 10th ஸ்டாண்டர்ட் மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. மேக்ஸிமம் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் கொஷின்ஸ் வரும். அந்த சிலபஸும் 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து தான் போட்டிருக்காங்க. அதை தாண்டி வர சான்ஸ் கிடையாது. இருந்தாலும் நீங்கள் 6th 7th 8th ஆல்ரெடி படித்ததுனால ஜஸ்ட் அதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஆனால் மெயினாக தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு என்ன படிக்கணும்னா 10th ஸ்டாண்டர்ட் தரோவாக படிக்கணும். தமிழ் எவ்வளோ மார்க்ஸ்க்குனா 50 மார்க்ஸ்க்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் நீங்கள் மினிமம் மார்க்ஸ் 20 நினைக்கிறேன், 20 கிட்ட நீங்கள் எடுத்தால் போதும். அது எடுத்து முடிச்சிட்டிங்கன்னா பேப்பர் 2 கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? பேப்பர் 2 அப்படின்றது என்னென்னா உங்களோட மேஜர். ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான் உங்களோட மேஜர். நீங்கள் பிஎஸ்சியில் என்ன படிச்சிருக்கீங்களோ 150 மார்க்ஸுக்கு கொஷின்ஸ் இருக்கும். முழுக்க உங்கள் மேஜர் தான். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ்னா பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேஜர்ஸ் ஃபுல்லாக வரும். அதே மாதிரி சுவாலஜினா சுவாலஜி மேஜர் ஃபுல்லாக வரும்.
மேத்ஸ்னா மேத்ஸ் மட்டுமே வரும். அதே மாதிரி கெமிஸ்ட்ரினா கெமிஸ்ட்ரி மட்டும் வரும். தமிழ்னா தமிழ் மட்டும் வரும். இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் மட்டும் வரும். நீங்கள் வேறு சப்ஜெக்ட் படிக்க தேவையில்லை. உங்களோட கோர் சப்ஜெக்ட் தான் படிக்கணும். அது என்ன லெவலில் படிக்கணும்னா +1 +2 யூஜி இந்த புக்ஸ் லெவலுக்கு நீங்கள் படிக்கணும். யூஜி ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கொஸ்டின்ஸ் வரும். மெயினாக நீங்கள் +1 +2 படிச்சுட்டு அடுத்து யூஜி புக்ஸ் எடுத்து படிங்க. ஓகேங்க, தமிழ் எலிஜிபிலிட்டின்னு சொல்லிட்டீங்க. அதுக்கான சிலபஸ் என்ன அப்படின்றது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி 30 கொஸ்டின்ஸ் இருக்கும், 50 மார்க்ஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு 20 கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் கொடுப்பாங்க. அப்போ 40 மார்க் ஆயிடுச்சா? லாஸ்ட் இருக்க 10 கொஸ்டின்ஸ்க்கு வந்து 1 மார்க் கொடுப்பாங்க. டோட்டலி 50 மார்க்ஸ் ஆயிரும். ஓகே, வாங்க சிலபஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு இயல் 1 தலைப்பு வந்து மொழின்ற தலைப்பில் இருக்க இயல் தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா உரைநடை, செய்யுள், துணைப்பாடம், இலக்கணம் 4 டாப்பிக்குமே கவர் ஆகும். புக் பேக்கும் கவர் ஆகும், எல்லாமே கவர் ஆகும். ஃபஸ்ட்டு உரைநடையில் என்ன தலைப்புனா தமிழ் சொல்வளம் குறித்த கட்டுரை. சிலபஸ் கொடுக்குறோம், நம்ம தயவு செஞ்சு நோட் எடுத்து நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் செய்யுள் பார்த்தீங்கன்னா அதில் தமிழ் மொழியின் சிறப்பை உணர்த்தும் கவிதைகள் நோட் பண்ணிக்கங்க. அடுத்து துணைப்பாடம் வந்து உரைநடை குறித்த உரையாடல். சரிங்களா? இலக்கணம் வந்து எழுத்து, சொல், இலக்கணம். ஓகே, நெக்ஸ்ட் இயல் 2வது இயல் பார்த்தீங்கன்னா இயற்கை சூழல். தலைப்பு வந்து இயற்கை சூழல். உரைநடை வந்து இயற்கை கூறான காற்றின் தன்மைகளை குறித்த உரையாடல். செய்யுள் தலைப்பு காற்றை மையப்படுத்திய சங்க கவிதை மற்றும் தற்கால கவிதை. துணைப்பாடம் எடுத்துட்டோம்னா காற்றை மையப்படுத்திய கதை. இது ஃபுல்லாமே காற்று ரிலேட்டடாவே வரும். இலக்கணத்துல வந்து தொகாநிலை தொடர்கள். ஓகேங்களா? அதோட வகைகள், அதோட எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே கலந்து வரும் இலக்கணத்துல. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம இதோட புக் பேக் ஆன்சர்ஸ் இது எல்லாமே சேர்ந்தது தான் இயல் 2க்குரிய போர்ஷன்ஸ். நெக்ஸ்ட் இயல் 3 பார்த்தோம்னா அறிவியல் தொழில்நுட்பம். இதுல இந்த தலைப்புல என்னென்ன இருக்குன்னா உரைநடையில இன்றைய உலகின் புதிய தொழில்நுட்பம் குறைத்த உரையாடல். செய்யுள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சங்ககால மற்றும் பிற்கால பாடல்கள். சங்ககால பாடல்களும் வந்துரும், பிற்கால பாடல்களும் கலந்து இருக்கும். அதே மாதிரி துணைப்பாடம் பார்த்தீங்கன்னா அறிவியல் வளர்ச்சிக்கு பங்காற்றிய ஆளுமை குறித்த உரையாடல். அதை பத்தின துணைப்பாடம் இருக்கும். இலக்கணம் பார்த்தீங்கன்னா பொது, வல்லினம், மிகா இடங்கள். ஓகேங்களா? வல்லினம், மிகா இடங்கள் இதுதான் இலக்கண டாபிக். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்பாடு. பண்பாடுன்னு எடுத்துட்டோம்னா அதுல என்னென்ன இருக்குன்னா தமிழரின் விருந்தோம்பல் குறித்த உரையாடல் உரைநடையில வந்துரும். செய்யுள் எடுத்துட்டோம்னா சங்க மற்றும் பிற்கால இலக்கியம் வந்துரும். ஓகேங்களா? சங்க இலக்கியம் வந்துரும், பிற்கால இலக்கியம் வந்துரும் செய்யுள்ல. துணைப்பாடம் பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட வட்டார கதை, வாழ்வியல் இலக்கியம் வந்து துணைப்பாடத்துல வரும். இலக்கணம் வந்து தொகாநிலை தொடர்கள் தான். அங்கேயும் இலக்கணம் தொகாநிலை தொடர்கள், இங்கேயும் தொகாநிலை தொடர்கள் தான் வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் அப்புறம் அதோட புக் பேக்ஸ் எல்லாமே சேர்ந்து வந்துரும். அதுக்கடுத்து வந்து இயல் 5 பார்க்க போறோம். இயல் 5 பார்த்தீங்கன்னா உரைநடை கல்வி. தலைப்பே வந்து கல்வி. உரைநடை வந்து மொழிபெயர்ப்பின் இன்றியமையாமை, அதை பற்றி உணர்த்தும் கட்டுரை. இதுதான் உரைநடை தலைப்பு. செய்யுள் வந்து கல்வியின் சிறப்பை உணர்த்தும் இடைக்கால செய்யுள்கள். முற்கால பிற்கால பார்த்துட்டோம். இப்ப வந்து என்னன்னா இடைக்கால செய்யுள்கள் வரும். துணைப்பாடம் பார்த்தோம்னா படிப்பதன் தேவையை உணர்த்தும் கதை பகுதி. இதுக்காக தான் நம்மளுக்கு எல்லாத்துக்குமே 10ஆம் வகுப்பு கொடுக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா படிப்புன்னு தானே இது எல்லாமே பேசுது. அடுத்து சும்மா சொன்னேன். இலக்கணம் பார்த்தோம்னா வினா, விடை வகை இது எல்லாமே வந்துரும். அண்ட் இதோட புக் பேக்ஸ் எல்லாமே கலந்து வந்துரும். அடுத்து 6வது இயல் பார்த்தோம்னா கலை, அழகியல், புதுமைகள். அது தலைப்புல உரைநடை வந்து தமிழர் நிகழ்த்தும் கலைகளின் சிறப்பை உணர்த்தும் உரையாடல். இது நல்லா இருக்கும் இந்த டாபிக்ஸ். செய்யுள்ல பாத்தீங்கன்னா கலை, அழகியலை வெளிப்படுத்தும் புராணம் வந்துரும், சிற்றிலக்கியம் வந்துரும், புது கவிதை. இதுவும் நல்லா இருக்கும் இந்த டாபிக்ஸ் எல்லாம். துணைப்பாடம் வந்து நாட்டுப்புற கலை மற்றும் கலைஞர்கள் குறித்த கதை, அவங்கள பத்திய கதை வந்துரும். இலக்கணம் வந்து அகப்பொருள் இலக்கணம். இருக்கிறதுல ரொம்ப ஈஸி வந்து அகப்பொருள் இலக்கணம். இதை கம்பேர் பண்ணி படிக்கும் போது நம்மளுக்கு வந்து மறக்கவே மறக்காடுது. நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அகப்பொருள். நெக்ஸ்ட் வந்து 7th இயல் பாத்தீங்கன்னா நாகரிகம், தொழில், வணிகம், நாடு, நிர்வாகம் இதை பற்றியது. உரைநடை பாத்தீங்கன்னா சமூக அக்கறை கொண்ட ஒருவரின் தன் வரலாறு. அடுத்து செய்யுள் பாத்தீங்கன்னா பண்டை வணிகத்தை படம் பிடித்து காட்டும் காப்பியம், நாடு, நிர்வாக சிறப்பு கூறும் மெய்கீர்த்தி, தொழில் சிறப்பு கூறும் புதுக்கவிதை. இது எல்லாமே செய்யுள்ல வந்துரும். துணைப்பாடம் பாத்தீங்கன்னா சமூகத்திற்கு தங்கள் பங்களிப்பை சிறப்புற நல்கியவர்கள் குறித்த கட்டுரை. இலக்கணம் வந்து புறப்பொருள் இலக்கணம். இதுவும் ஈஸிங்க. அகப்பொருள், புறப்பொருள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி. இலக்கணம் எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம பயப்படவே தேவையில்லை. 8th வந்து இயல் பாத்தீங்கன்னா அறம், தத்துவம், சிந்தனை தலைப்புல வந்து உரைநடை வந்து பண்டைய தமிழர்களின் அறக்கருத்துக்களை உணர்த்தும் கட்டுரை. செய்யுள் வந்து தத்துவம் மற்றும் சிந்தனை கருத்துக்களை கொண்ட புது கவிதைகள். துணைப்பாடம் வந்து ஞானி ஒருவர் குறித்த நாடகம். எந்த ஞானின்னு அப்புறம் பார்ப்போம். இலக்கணம் பாக்குறீங்களா பாவகை, அழகிடுதல். இது வெரி 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 ஈஸி. பாவகைகளும் அதுக்கடுத்து பயங்கர ஈஸியா இருக்கும்.
நெக்ஸ்ட்டு 9வது இயல் பார்த்தீங்கன்னா, மனிதம் ஆளுமை. உரைநடை வந்து ஆளுமை குறித்த நினைவு, இதழ் வடிவம். செய்யுள் வந்து மனிதத்தை உணர்த்தும் பிற்கால காப்பியம், அப்புறம் புதுக்கவிதை. துணை பாடம் பார்த்தோம்னா, மனிதத்தை வெளிப்படுத்தும் சிறுகதை. இலக்கணம் வந்து அணிகள். அணிகள் வந்து ஒரு 7, 8 அணிகள் தாங்க இருக்கும். அத நீங்க தரோவா பார்த்துக்கிட்டீங்க. கம்பேர் தான் பண்ணணும். ரொம்பலாம் நம்ம படிக்க தேவையில்ல. கம்பேர் பண்ணி படிச்சாலே அணிகள் வந்து பயங்கர ஈஸியா. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். நம்ம டெட் பேப்பர் 1, பேப்பர் 2 முடிச்சிட்டோம்னா, நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எத படிக்கணும்? நம்ம கவர்மெண்ட் டீச்சர் ஆகணுமா? வேண்டாமா? இப்படி பல டிசிஷன் உங்களோடது தான். ஸோ நெக்ஸ்ட்டு நான் கவர்மெண்ட் டீச்சர் தான் ஆகணும் அப்படின்ற உங்களுக்கு எய்ம் இருந்துச்சுன்னா, யூஜி டிஆர்பி எடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தமிழ் எலிஜிபிலிட்டி படிங்க. ஏன்னா எலிஜிபிலிட்டி படித்தா தான் அதுக்கடுத்து பேப்பர் 2வே கரெக்ஷனே பண்ணுவாங்க. ஸோ இப்போது நம்ம யூஜி டிஆர்பி தமிழுக்குரிய சிலபஸ் கொடுத்துருக்கோம். கம்பல்சரி தமிழ் எல்லாருக்குமே காமன் தான் டிஆர்பியை பொறுத்தவரை. அதுக்கடுத்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே என்னென்ன சிலபஸ் இருக்குது, கோர் பேப்பருக்கு அந்த 150 மார்க்ஸுக்கு என்னென்ன சிலபஸ் இருக்குன்றத இனி வரும் வீடியோவில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுமே தனிப்பட்ட முறையில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.